13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். பரபரப்பான தமிழக அரசியல் சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நேற்று 3 பேர் ராஜினாமா செஞ்சாங்க. இன்னைக்கு ஒருவர் அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிகழ்வுகள், அரசியல் ரொம்ப பரபரப்பான நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த எம்எல்ஏக்கள் இத்தனை பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக சபாநாயகர்கிட்ட ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இவர்களெல்லாம் நீங்கள் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், எப்படி இந்த நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம். இதில் இடைத்தேர்தல் வந்தால் எல்லா கட்சிகளும் சேர்த்து நாம் தமிழர் கட்சி உட்பட நாம் தமிழர் கட்சி எப்படி இந்த தேர்தலை அணுகப் போகிறது, அவர்களின் வியூகம் என்ன என்பதை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிப்போம். வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி. எங்களை நேற்று பேசிகிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் போயிருக்காரு, எஸ்ஐகி சுப்பையா அம்பாசமுத்திரத்துலேருந்து. நேற்று 3 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த நிமிடமே நம்ம சொன்ன மாதிரி தாவேகால ஆதவர்ஜனாவை சந்தித்து வாங்கினாங்க. இன்றைக்கி எஸ்ஐகி சுப்பையா அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இது என்னென்னா, நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் 3 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட அந்த மாவட்டத்தையே அந்த மாவட்டத்தையே கையோட தூக்கிட்டு வந்துருக்காரு. தென்காசி மாவட்டத்தில், அந்த கட்சி மாவட்டத்தில் கம்ப்ளீட்டாக முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளர்கள் ஒரு 4 பேர், அதில் முக்கியமான துர்க்கை துரை அவர்லாம் முக்கியமான ஒன்றிய செயலாளர். பாப்புலர் முத்தையா அவர் கொள்கை பரப்பு மாநில துணை செயலாளர், அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாலாம் இருந்தவர் பாப்புலர் முத்தையா. அப்புறம் ஏகே சீனிவாசன் அமைப்பு செயலாளர். இது இல்லாமல் ஊடக முகமாக இருக்கின்ற வழக்கறிஞர்கள் சசிரேகா, அப்புறம் அதிவீரராம பாண்டியன், இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. நம்ம அதை தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிஞ்சது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த அரசியலெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. நீங்கள் குன்னத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் திமுக தொண்டர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல், அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் பெரிய செய்தியாக போகுது. மிக கடுமையான மோதல், போலீஸ் காவல்துறை லத்தி சார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் உங்கள் பார்வையை சொல்லுங்கள். இது திமுக யாரையோ அழிக்க நினச்சி யாரையோ அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொந்த இனத்துக்குள்ளே ஒரு பகையை மூட்டி, இதனுடைய பின்புலம் திமுக அவருடைய திட்டம் இது நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை திமுக இதில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உறுதியாக திமுக பின்னடைவை சந்திக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக எப்படி ஒரு சைடு ஒரு இதாக இருந்ததோ அதை விட மோசமாக தான் திமுக நடந்துக்கிட்டு இருந்தது. திமுக அங்கு இருக்கக்கூடிய அவர்களோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்து எதிர்கட்சிகளை வீழ்த்தக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவருக்குள்ள ஒரு பகைமையை உண்டு கொண்டே இருப்பாங்க. அதாவது அதில் முக்கியமாக செஞ்சது விடுதலை சிறுத்தை நட்பு சக்திகளை மோத விடுவது. அண்ணன் சீமான் அவர்களை திட்டணும்னா நேராக விடுதலை சிறுத்தையை வச்சு பேச வர்றது, அவங்களோட இருக்கக்கூடிய நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய பாமக வச்சு பேச வர்றது, இப்படியே தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். பாமக நீங்கள் குடிப்பெருமை பேசுகிறீங்க, சாதி பெருமை பேசுகிறீங்க, நீங்கள் எங்களோடு எந்த ஒரு இதுக்கும் வரல, நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிற்கிறீங்கன்னு விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்களே வைத்து மிக மோசமான அறிக்கைகளை விட சொல்லிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ திமுகவுக்கே அது நிற்கிது. திமுக அந்த வேலையை விடுதலை சிறுத்தை மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யாரை வச்சு செய்கிறாங்கன்றது அதான் இது ராசா வைத்துக்கொண்டு திருப்பி வெளியில் உள்ளவங்களாம் அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தி கொண்டு அதில் மோத விட்டு இன்றைக்கி ரத்தம் குடிக்கிற இடத்துக்கு இன்றைக்கி திமுக வந்திருக்கு. இது ரொம்ப ஆபத்தானது. போக போக இவர்களின் உண்மை முகம் இன்னும் வெளியே வர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான சாதிய கலவரங்கள், சமூகத்துக்கு இருக்க பிளவுகள் எதெல்லாம் திமுக செஞ்சு கொண்டிருந்தோ, தனக்கு சாதகமாக தான் ஆட்சிக்கு வர வேண்டும்னு கலைஞர் அவர்கள் தொடங்கி அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சோ, இதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியில் வர ஆரம்பிக்கும். இது யாருக்காக பண்ணது அப்படிங்கிறது இப்போ அந்த சமூக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளோட உறவுகளும் புரிந்து கொள்ளும். திமுகவில் உள்ள அதே ஒடுக்கப்பட்ட சமூக உறவுகளும் புரிந்து கொள்ளணும். நம்ம யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம் தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். இதில் ரத்தம் குடிக்கிறது யாருன்றதையும் புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதான் நம்முடைய நோக்கம். அப்போ கிட்டத்தட்ட கட்சியே மொத்தமாக அங்கே அதிமுக காலியாகி கலைகிறதுங்கிற மாதிரி தான் இல்லையா? இது என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கணும்? என்ன மாதிரியான 2 விதமான இது இருக்கு இல்லையா? அதை பற்றி சட்ட ரீதியாக அது எப்படி? இல்லை அதுதான். இப்போ இவங்க 4 பேர் இது வரைக்கும் போய் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ண அடுத்த நிமிஷமே அரசிதழில் வெளியிட்டுறாங்க. இந்த 4 இதுவும் வேக்கண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு உடனடியாக சட்டமன்ற செயலகத்திலிருந்து
அதை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன பெரும்பாலும் இவர்கள் 4 பேருக்குமே கொடுப்பதற்கான வாய்ப்பு சொல்லி அவங்கள வந்து உள்ளுக்கணும். அது பின்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதை பின்னாடி இதுக்கு அடுத்து பேசுவோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இவங்க ராஜினாமா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இது தொடர்கதையாக போகும். இப்போ நேற்றே சொன்னாங்க இன்னும் 2-3 பேர் லைனில் இருக்கிறாங்க, வரிசையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ தொடர்ந்து இது போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு இன்னும் ரொம்ப வீக் ஆகிடும் அதிமுக அப்படின்றதுனால அதிமுகவில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவசரப்பட்டு போய் அவங்கள ஏற்கனவே முதல்ல என்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான இதில் வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்களோ அப்போவே ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துடுது, அதனால் அதன் கீழே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு அன்னைக்கே கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்து இப்போ 2 நாட்களுக்கு முன்னதாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரும்பவும் இவர் கையிலேருந்து நம்ம சண்முகம் கையிலேருந்து திரும்பவும் எடப்பாடிகிட்ட போனாங்க. அப்போ அவங்களுக்காக தனியாக ஒரு மனு, அவங்க வந்து மனம் திரும்பி வந்துட்டாங்க, அதனால் அது மேலே நடவடிக்கை, அந்த 5 பேரை பொறுத்த அளவில் அது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இடையில் இப்போது இந்த ராஜினாமா கடிதம் அதுக்கு கொடுத்த 5 பேருக்கும் தேவையில்லைன்னு சொல்லி எடப்பாடி தரப்பில் அவங்க 5 பேரையும் மன்னித்து மற்றவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுத்த கடிதம் அதுக்கு அடுத்து தான் இந்த 3 பேர் ராஜினாமா. அப்போது சபாநாயகர் என்ன பண்ணார், 3 பேர் ராஜினாமாவை முதல்ல எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாரு. இப்போ இன்றைக்கி காலையில் சட்டமன்றத்தில் சபாநாயகர் வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்ற அலுவலகத்தில் அதிமுகவின் சார்பாக வழக்கறிஞர் எம்பியாக இருக்கிற இன்பதுரை, அப்புறம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் இவங்கெல்லாம் போய் காத்திருந்து வந்தவொடனே அவங்க என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க, நாங்கள் முதல்ல கொடுத்த மனு தானே முதல்ல நீங்கள் விசாரிக்கணும், அந்த மனுவை நீங்கள் விசாரிக்காமல் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் உள்ள மனுவை விசாரிக்காமல் இதை 2வது உள்ள அவங்க ராஜினாமா பண்ணுறதா கொடுத்த கடிதத்தை ஏற்றுட்டு உடனே அறிவித்தது வந்து சட்டவிரோதம், அதனால் அதை நீங்கள் உடனடியாக இதை முடிவெடுக்கணும், அந்த இதை வந்து அரசியலில் வெளியிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே தான் அரசியலில் இன்றைக்கி தான் வெளியிட்டாங்க. இவங்க உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, வெளியிட்டுறாங்க. ஆனால் இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்குதுன்னு சொன்னால், இவங்க முதல்ல அதை முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் முடிவெடுத்தாலும் 25 பேருடைய பதவி போயிடும். அப்போ இவங்ககிட்ட 5 பேர் திரும்பி வந்திருக்காங்கல்ல, அவங்க பதவியும் சேர்த்து அவர் பறிச்சிடுவார்ல. இது வந்து சபாநாயகரனுடைய டிஸ்கிரிஷனரி பவருக்கு உட்பட்டது. அவர் நீதிபதி, அவர் கையில் இருக்குது. அந்த சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான். அதுக்கு மேலே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகலாம், உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம், அது அடுத்த விஷயம். ஆனால் முதல்ல முடிவெடுக்கிறது அவர் தான். அப்போ ஒரு 25 பேரையும் சேர்த்து பதவி நீக்கம் பண்ணிட்டாருன்னா உங்ககிட்ட வந்தவங்களுடைய இதுவும் போயிடும், புரோஜனம் இல்லாமல் போயிடும். அப்படி பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு லாபம்? அதை தான் கேட்குறோம். இப்போ 2 பக்கமே இருக்கு. என்ன இப்போ பதவி நீக்கம் பண்ணால் அதனால் என்ன, இப்போ தேர்தல் மறுபடியும் நடக்க தான் போகுது. பதவி நீக்கம் பண்ணாலும் இவர்கள் வந்து தன்னுடைய சட்டமன்ற ராஜினாமா பண்ணாலும் அதில் என்ன வித்தியாசம்? அதிமுக அவங்க என்ன நினைக்கிறாங்க, 2 விஷயம் இருக்குது இதில். இது வந்து ஆர்டிகிள் 193A, ஆர்டிகிள் 193B அப்படின்னு 2 பிரிவு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 2 பிரிவு வந்து இந்த தகுதி நீக்கம் பதவி விலகல் பற்றி சொல்லுது. இதில் ஆர்டிகிள் 193A வந்து தகுதி இழப்பு பற்றி சொல்லுது. தகுதி இழப்புன்றது வேற, பதவி விலகல்ன்றது வேற எடுது. இப்போ தகுதி இழப்பு அப்படின்றது ஒரு எம்எல்ஏவாக இருப்பதற்கான தகுதியை அவர் இழந்து விட்ட காரணத்தினால் அப்படின்னு சொல்லி, ராஜினாமா கடிதம்ன்றது நானே முன்வந்து பதவி விலகிறதுன்னு 2 இருக்குது. அப்போ பதவி நீங்கள் தகுதி இழப்புன்னு வரும்போது, தகுதி இழப்பில் பல்வேறு காரணங்களால் தகுதி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றும் கிடையாது, சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறோம், சென்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கான வரவு செலவு கணக்கை நம்ம தாக்கல் பண்ணாமல் விட்டுறோம். இந்த முறை அதை கவனிக்காமல் நம்ம வேட்புமனுவை ஏற்று நிற்க வச்சு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக வந்துடுறோம். அப்போ சென்ற முறை நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கான கணக்கு வழக்கை நம்ம காட்டலை அப்படின்னு சொன்னாலும் தகுதி இழப்பாயிடும். இல்லை இந்த முறை நம்ம போட்டியிடும் பொழுது கணக்கு வழக்கை உரிய காலத்தில் தாக்கல் பண்ணலை அப்படின்னாலும் அதுவும் தகுதி இழப்புக்கு. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இல்லை நம்ம வந்து ஏதாவது குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்றிருந்தால், நம்ம ஜெயலலிதா பெற்றாங்க, தகுதி இழப்பு ஏற்பட்டாங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தகுதி இழப்பு. இந்த மாதிரி தகுதி இழப்பு வரும்போது அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு 6 ஆண்டு காலமோ இல்லை எவ்வளோ ஆண்டு தண்டனை இருக்கோ அது ப்ளஸ் 6 ஆண்டு காலத்திற்கோ இந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது. அப்போது தகுதி இழப்பு வைப்பதன் மூலமாக தகுதி இலக்கை வச்சுட்டு திரும்ப இவங்க வந்து அதை வேக்கண்ட்னு சொல்லி தேர்தல் நடத்த விடாமல் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லால தகுதி இழப்பு வந்துச்சுன்னா அதில் வந்து தேர்தலை நிற்க முடியாது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்தை அணுகி ஏதாவது அதுக்கு தடை உத்தரவு பெற்றால் என்று இவர்கள் நிற்பதை தடுக்க முடியாதுன்றதான். அதனால் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து டிவிக்கு தான் லாபம். நீங்கள் பாருங்கள், 25 பேரை பதவி நீக்கம் பண்ணாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போயிட போகுது. ஏற்கனவே இவங்களுக்கு 119 உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்குது. அப்போ அது குறைய போகிறதில்ல. அப்போ எவ்வளோ தூரம் சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையுதோ
அது இவங்களுக்கு லாபம் தான். அது வந்து ஒரு டெம்பரரி தானே, மறுபடியும் ஒரு தேர்தல் திரும்ப தேர்தல் நடக்கும்போது அதில் பெரும்பான்மையாக நம்ம வந்துவிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அரசு நம்புறதுனால தான் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் இதில் இங்கே ஏற்படுகிற சிக்கல். அப்போ இவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரும்ப போனாங்கன்னு சொல்கிறதாகட்டும், இன்னும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள்லாம் திரும்ப போய் அவரை சந்திச்சிட்டாங்க அப்படின்னு அதை வெளி உலகுக்கு அதிமுக செயலாளர் செய்தியாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போயிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன உடனே இவர் உடனே அவசரப்பட்டு யார் யாரெல்லாம் வெளியே போனாங்களோ இல்லை மாற்றி வாக்களித்தாங்களோ இல்லை சிவி சண்முகத்தினுடைய குரூப்பில் இருக்காங்களோ அந்த பொறுப்பாளர்கள் எல்லாரையுமே பொறுப்புலேருந்து எல்லாரையும் விடுவிச்சிட்டாரு. இப்போ அவங்க திரும்ப உள்ளுக்கு போகும்போது அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அவங்க பொறுப்பு கொடுக்குறோன்னு சொல்லும்போது அந்த பகுதிக்கு வேறு மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிட்டாரு. அப்போ வேறு வழி இல்லை. அப்போ அமைப்பு செயலாளர் பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்வதாகவும், ஆனால் இவங்க வந்து போகிறவங்க பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதாகவும் தான் இப்போ உள்ள தகவல். ஏன்னா எல்லாருமே என்ன இப்போ சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னா, அதிமுக உள்ளவங்க அதிமுகன்ற கட்சி ஒரு 6 மாதத்தில் முழுமையாக அது தாவேக்கால கரைந்து விடும், டைல்யூட் ஆகிடும். எடப்பாடி பழனிசாமின்ற ஒருத்தர் மட்டும்தான் அவரை சுற்றி ஒரு 5-6 பேரை வச்சுட்டு உட்காந்துருப்பார். அது அதிமுக சொத்துக்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பயன்படும் அப்படின்ற மனநிலையில் தான் எல்லாரும் இருக்காங்க. அதனால தான் எல்லாரும் போகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் இப்போ அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்கி சுப்பையா உள்ளுக்கு போகிறார் அப்படின்னு சொன்னால் அவரோட சேர்ந்து அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களும் சேர்ந்து போகிறாங்கல்ல. அப்போ கட்சி இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்சி மாறுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதிகளில் மாவட்டங்களில் செல்வாக்கான தலைவர்களாக இருக்காங்க. அவங்களாம் இவங்க எடுக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களே பெரும்பாலும் அது திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி வெற்றி பெற்றவங்க பெரும்பாலும் எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடங்களில் சொந்த செல்வாக்கு பெற்றவர்கள் தான் நிறைய வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கட்சி செல்வாக்கு ப்ளஸ் சொந்த செல்வாக்கு இதோட சேர்ந்து இருக்கவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அவங்க போகும்போது அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தானே மாறிடுது. இது ஒரு விஷயம். இதுக்கிடையில் இன்னொரு விஷயத்தை நம்ம இதில் முக்கியமாக பேச வேண்டியிருக்குது. இப்போ அதிமுகவிலிருந்து முதல்ல தாவேகாவுக்கு போனது யார்? நீங்கள் செங்கோட்டையன். ஆமாம், அவர் தானே கட்சி தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளோ வெற்றி பெறும்னு தெரியாததுக்கு முன்னாடியே போனார். அவர் தான் அதிமுகவிலேருந்து போன முதல் நபர். அப்போது இப்போ அதிமுகவிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்காரங்க நிறைய பேர் மாறி போகிறாங்கன்னா இயல்பாகவே அவங்க யார் மூலமாக போகணும்னு நினைப்பாங்க? செங்கோட்டையன் மூலமாக. ஆனால் நீங்கள் இதில் பாருங்கள், நேற்று சம்பவம் நடக்குது. அவங்க முதலமைச்சரை சந்தித்து கட்சியில் இணையலை. அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரை சந்தித்து கட்சியில் இணையலை. ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த முன்னோடியாக இருக்கிற செங்கோட்டையன் இருக்கிறாரு, அவர் மூலமாக போவோம் அப்படின்னு சொல்லியும் போகலை. ஆனால் 3 பேர் எங்கே போகிறாங்க? நேராக ராஜினாமா பண்ண உடனே நேராக ஆதவ் அர்ஜுனாவுடைய அலுவலகத்தில் போய் தான் அவருக்கு சால்வ் ஆனிச்சு தான் நினைக்கிறாங்க. இது வந்து தாவேகாக்குள்ளே மிகப்பெரிய புகைச்சலை கிளப்பிட்டு இருக்கு. இதில் செங்கோட்டையன் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறாரு. அது இல்லாமல் ஏற்கனவே தாவேகால புரோட்டோகால் படி பார்த்தா அங்கே முதல்வருக்கு அடுத்த நிலைமையில் கேபினெட்டில் இருக்கிறது புஷி ஆனந்த் இருக்கிறாரு. இப்போ இதில் அவர் கிட்டத்தட்ட அவர் பிளாங்க் அவுட்டு, அதுக்கு முழுமையாக ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாரு. நீ கட்சியை பொறுத்த அளவில் கட்சி உறுப்பினர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் முதல்ல யாரை பார்க்குறாங்கன்னா புஷி ஆனந்த் தான் பார்ப்போம். ஏன்னா அவர் கட்சியில் அவர் தான் கட்சி கட்சி ரசிகர் மன்றமாக மக்கள் மன்றமாக இருக்கிற காலத்திலேருந்து கூடவே வந்துகிட்டு இருக்கிறது அவர் தான்றதுனால எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான். யாராவது அமைச்சரில் போய் யாராவது பார்த்து கட்சியில் என்னன்னு கேட்டால் கூட முதல்ல பொதுச் செயலாளரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஆதவ் அர்ஜுனா மட்டும் தனி ஆவர்த்தனம் பண்ணுறாரு. இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதவ் அர்ஜுனாட்ட நம்ம நேற்று பேசும்போதே சொன்னோம், அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கிறது எல்லாமே அவருடைய மாமியார் அங்கே இருக்கிற லீமா ரோஸ் தான் அனுப்பிச்சி விட்டு, அதனால் நேரடியாக வராங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் அவங்க வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணிட்டு வர்றவங்க எல்லாம் செங்கோட்டையன்ட்ட போகாமல் நேராக இவரை சந்திச்சுட்டு போகிறாங்க அப்படின்றது பின்னாடி ஸ்வீட் பாக்ஸ் தான். எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, விட்டமின் பா 20 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படுகிறதாக பரவலாக பேசியிருக்குது. அதை வாங்கிட்டு தான் ராஜா பண்ணது அப்படிதான் தகவல் சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு தான் வர்றாங்க அப்படின்றது. அப்போ அது கொடுப்பதற்கான தகுதி இவருக்கு தான் இருக்குது, இவர் மூலமாக நடைபெறுகிறதுன்றனால இவர்கிட்ட வராங்க. ஸோ இது தாவேகாக்குள்ளாக மிகப்பெரிய புகைச்சலை ஏற்படுத்திட்டு இருக்கு. நீ சொன்னீங்கல்ல, நம்ம தாவேகாக்குள்ள நான் மட்டும்தான் பவர் சென்டர், வேற பவர் சென்டரே இல்லைன்னு கிட்டத்தட்ட எரேஸ் பண்ணிருங்க. அதிமுகவில் ஒரு காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது ஜெயலலிதாவை யாரும் சந்திக்க முடியாது, எல்லாருமே சசிகலாவை தான் சந்திப்பாங்கன்ற சூழ்நிலை இருந்ததில்ல. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஆதவ் அர்ஜுனா முயற்சிச்சு திமுகவின் சபரீசன் கூட சொல்லலாம். அப்படி வச்சுக்கலாம். அதை விட இது இன்னும் கடுமை இல்லையா? நீங்க பாருங்க, முதல்வராக இருக்கிறாரு, முதல்வர் எந்த விஷயத்தை பற்றியும் பேச மாட்டேன்றார். நீங்க மேகதாட்டு அணை விவகாரத்தில் நீங்க மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ நீங்க நேற்று அந்த ஒரு 10 வயது பெண் குழந்தை இறந்த விவகாரம், அது விவகாரத்தில்
அந்த உறவினர்களுக்கு அலைபேசியில் அழைச்சி பேசுறதுன்றது வேற விஷயம். ஏன்னா அது வந்து ஆறுதல் சொல்றது, அப்படி பேசினா போதும், நடவடிக்கை எடுக்கிறதுல காட்டினாலே போதுமானது. ஆனா மேகதாட்டு பிரச்சனையில கர்நாடகத்தினுடைய துணை முதல்வர் சிவகுமார் ஒன்று பேசுறாருன்னா, நீங்க கடிதம் எழுதுறது முக்கியம் இல்ல, உங்க வாய்ஸ் ஓவர் தான். வாய்ஸ் முதல்ல குரல் கொடுக்கணும். அதுதான் அதுக்குள்ள வலிமை. வந்து இது சமூக பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மொத்த பிரச்சனை. அப்ப எதை பத்தியுமே பேசாம ஒரு பொம்மை முதல்வர் மாதிரி அவங்க உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இங்க ஆதவ அர்ஜுனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற பிம்பம் தாவேகாக்குள்ள இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெளியிருந்து வர்ற எம்எல்ஏக்கள்லாம் ஆதவ அர்ஜுனாவை பார்த்து தான் திரும்பவும் அந்த சட்டமன்ற தொகுதியில் நிற்பதற்கான அனுமதியை பெறுறாங்க, நிற்கிறாங்கன்ற ஒரு கருத்துருவாக்கம் வரும்போது, ஏற்கனவே தாவேகால வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தாங்கல்ல, இதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தவங்கள மன்றத்தில் சார்ந்தவங்களும் இருக்காங்க, மன்றத்தில் எல்லாம் புதிதாக போடப்பட்டவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆதவ அர்ஜுனா பின்னாடி அணிதிரள்றாங்க. அங்கே இப்போ 2 குரூப்பாக இருக்குது அப்படின்றது இப்போ நமக்கு அங்கே கிடைக்கிற தகவல். இப்படிதான் போயிட்டு இருக்குது. இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா செய்கிறாங்க. அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 5 ஆகலாம். இது வரைக்கும் வந்து 4 வந்து ப்ளஸ் அது திருச்சி கிழக்கு 5 வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், எப்படி இந்த தேர்தலை இறங்க போகிறாங்க? நம்ம நேற்று ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்தோம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். இல்லை நம்ம இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது அதிமுக வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, அதிமுக கரைஞ்சு போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி கரையதல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனக்கு ஒரு ஷீல்டாக பயன்படுத்தியதற்கு தமிழ்நாட்டில் யார் இருக்கிறாங்க அப்படின்றத தேடுறாங்க. அப்படி தேடுகின்ற பொழுது நீங்கள் எல்லாருமே ஒன்று தாவேகா அணி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, இல்லைன்னா திமுக பக்கம் போய் நிற்கிறாங்க. பிஜேபியும் திமுக வரைக்கும் நகர்ந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலுவான தலைவராக அடுத்து தென்படுகிற ஒரே நபர் வந்து அண்ணன் சீமான் தான். அப்படின்றதுனால அவரை கையில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தி அடுத்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதாவது அதில் பேசும்பொழுது இப்போ அண்ணன் சீமான ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்க போறாங்க அப்படின்ற தகவல் நம்ம சொல்லல. அது நிறைய விமர்சனம் வந்தது. நாம் தமிழர் கட்சி நம்ம போடுகின்ற பதிவில் கூட பதில் போட்டுட்டு இருந்தாங்க, என்ன இப்படி தகவல் சொல்றீங்கன்னா, நமக்கு அதிமுகல இருந்து சொல்லப்படுகிற தகவல் நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னா, நாம் தமிழருக்கு ஒரு அது அண்ணன் சீமானுக்குன்றது இல்லை, யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கலாம். பட் அண்ணன் சீமானதை ஏற்பாரா ஏற்க மாட்டாரான்றது அடுத்த விஷயம். பேசும்போது பாராளுமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டின்னு சொல்லிட்டாரு. அதிமுகவில் என்னென்ன பேசிக்கிறாங்க, அவங்க என்ன ஐடியாவில் இருக்கிறாங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பல முறை வந்து அவங்க வந்து கூட்டணிக்கெல்லாம் முயற்சி செய்தார்கள்ன்ற தகவல்கள்லாம் வெளியே இருந்ததில்லை. அந்த அடிப்படையில் நம்ம சொன்னதுதான் நாம் தமிழருடைய முடிவுன்றது அது அண்ணன் சீமான் அவர் எடுக்கிற முடிவு, அதை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் அவங்களுக்கு சொன்னா தண்ணியில் விழுந்தவன் நீச்சல் தெரியலன்னா கொள்ளு கொம்பு எது கிடைச்சாலும் பிடிச்சிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுக இருக்குது அப்படின்றது தான் அந்த தகவல் வந்து நமக்கு வெளிவர தகவல் அப்படின்றத நமக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். ஸோ இதுதான் இப்போ உள்ள சூழ்நிலை. அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் இப்போ உறுதியாக 5 சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வருவது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இதில் வந்து இன்னும் தொடர்க போகுது, நாளை மறுநாள் இன்னும் 2-3 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு வழி இருக்குது. இப்போது இதில் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லால இவங்க நடவடிக்கை எடுக்கலை சபாநாயகர் அப்படின்றதுனால, அதுக்கிடையில் இதை வந்து தேர்தல் அறிவித்து நடத்திடக்கூடாது, வேக்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தேர்தல் நடத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அதிமுக உயர்நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றத்தை அணுகலாம், தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கலாம், தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு போது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காது. உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதோ இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போதோ அப்போ பிஜேபி என்ன நினைக்குது, அங்கதான் பிஜேபியோட இதுவரைக்கும் அவன் அமைதியாக இருக்கலாம். பிஜேபி அமைதியாக இருப்பதனுடைய காரணம் வந்து இவங்களா அடிச்சுக்கிட்டு ஒரு முடிவு வரட்டும், அதிமுக அந்த தேர்தலோட முழுமையாக டைலூட் ஆகிட போகுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள வந்து ஒரு கலகம் நடக்கணும், அது நம்ம மூலமா நடக்கணும்னு நினைச்சா நடக்கல, அது பிஜேபிக்கு இன்னும் கெட்ட பேரை ஏற்படுத்திடுது. அதனால ஒதுங்கி நிற்போம். இப்போ நடக்கிற கழகத்தில் அதிமுகன்றது முழுமையாக டைலூட் ஆகிட போகுது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது திமுகவும் தாவேகாவும் இருக்கும். திமுகவை எப்படி நான் டீல் பண்ணணுன்றது பிஜேபிக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு அந்த பழைய வேலை பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுப்பதாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் செஞ்ச வேலைக்கான வழக்கு தொடுப்பதற்கான அனுமதியை சென்ற அரசு கொடுக்காமலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அனுமதி கேட்டு தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கடிதம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் மேலும் ஏற்கனவே தேர்தல் சமயத்திலேயே கே நேரு மேல நடவடிக்கை எடுத்து, அப்போ இதையெல்லாம் கையில் எடுத்து அவங்கள மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி அதன் மூலமாக திமுகவையும் வலிமை இழக்க செய்து அந்த இடத்துல
அண்ணாமலையை உள்ளே கொண்டு நிறுத்தலாம் அப்படின்ற வேலையை பிஜேபி மிக வேகமாக பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போது இது வந்து இவங்க இந்த தேர்தலை நிறுத்தணும், இந்த 3 சட்டமன்றத்துக்கும் இல்லை 4 சட்டமன்ற தொகுதி திருச்சி கிழக்கு தவிர இதுக்கு தேர்தலை நிறுத்தணும்னு சொல்லி அதிமுக நீதிமன்றத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ நாடுகின்ற பொழுது அப்பொழுது சூழ்நிலை கருதி பிஜேபி முடிவு பண்ணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்க தான் செய்யும். இது வந்து நாம் தமிழரை பொறுத்தவரை மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் நாம் தமிழரை பொறுத்த அளவுக்கு எல்லா மக்களும் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வந்து ஒரு சினிமா நடிகராக இவர் இருக்கிறார், இவருக்கு ஒரு பெரிய சாமிங் இருக்குது, எல்லாரும் அவர் மேலே அவரை பற்றி பேசுகிறாங்கன்றதுனால நாங்கள் அவருக்கு வாக்களித்தோம். ஆனால் இவ்வளோ தூரம் எல்லாரும் ஓட்டு போட்டு மொத்தமாக வர வச்சிருவாங்கன்னு தெரியாது. இருந்தால் நாங்கள்லாம் நாம் தமிழரோட வந்துட்டோம்னு ஓட்டு போட்டுருப்போம்னு பரவலாக பல இடங்களில் பேசுகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பேச்சு இருக்குல்ல, இல்லை அண்ணன் அவர்கள் வென்றிருக்கணும், நாம் தமிழர் கட்சி நிறைய இடங்கள் வென்றிருக்கணுங்கிறதும் ஒரு சீமான் அவர்கள் வந்து வெற்றியை தவற விட்டார் என்பதில் நாம் தமிழர் கட்சி மக்கள்னு மட்டும் இல்லை, பரவலாகவே பொதுமக்கள் மத்தியிலே அவராவது சட்டமன்றத்திலே பேசியிருக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு குரல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதுல்ல. அப்போ மக்கள்கிட்ட அந்த ஒரு அனுதாபம், மிகப்பெரிய அனுதாபம் இருக்குது. நாம் தமிழர்ல 15 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்தாங்க. 15 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இவ்வளவு பெரிய தோல்விக்கு அப்புறமும் இந்த 10 வயது பெண் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சூலூர்ல மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ நாம் தமிழருக்கு ஏற்கனவே அவங்க தோல்வியை தழுவிச்சுன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் மனவழியில் இருக்கிறாங்க இல்லையா. இது இந்த காயத்துக்கு மருந்து போடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அதை நாம் தமிழர்கள் மிக தெளிவாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்தை பொறுத்தளவுல நமக்கு கிராஃப் வந்து மேலே ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட கிட்டத்தட்ட 2900 வாக்குகள் வந்து அதிகமாக தான் இந்த முறை நம்ம பெற்றிருக்கோம். ஸோ மற்ற 4 தொகுதிகளில் தான் ஓரளவுக்கு குறைவாக இருந்திருக்கு. அதனால நம்ம ஏற்கனவே ஒன்று வெற்றி பெறுவதற்கான முயற்சி செய்யலாம், இல்லைன்னா உறுதியாக 8% மேலே வாக்குகள் எல்லா தொகுதியிலையும் வாங்க முடியும். அப்போ ஒரு 5 தொகுதி 6 தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்ற போது இது கிட்டத்தட்ட ஒரு மினி பொது தேர்தல் மாதிரி தான். அப்போ அந்த 6-7 தொகுதிகளில் உள்ள மொத்த வாக்குகளில் நம்ம 10% 12% வாக்குகளை பெற்று காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பொதுமக்கள் மனசுல இல்ல இவங்க மறுபடியும் எந்திரிச்சு வந்து நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை நம்மளால ஏற்படுத்திட முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்பவே வேலையை தொடங்கிட்டு தெரியுதுல்ல, அங்கங்க வேலை செஞ்சா மிக சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.